அந்த ஓஜி சம்பவம் என்னன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க, நேத்தி போட்டுருங்க. என்ன அப்படின்னா, என் லைஃப்பில் 2 ஓஜி விஷயம் மார்ச் மாதம் நடந்தது சொன்னேன். அதில் முக்கியமான ஒரு விஷயம் இந்த தருணம். நான் வந்து ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு இன்னொரு வாட்டி சொல்கிறேன். எம்ஜிஆர் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் எடிட்டிங் முடிச்சிருக்கோம், நானும் அருணும். ஓகே, அருண் தெரியல, அருணும். நீங்களாம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி படம் எப்படி பார்ப்பீங்க? தியேட்டர் போய், இல்லை அப்படின்னா ரெட்டு செடி வாங்கி பார்த்துருப்போம்ல, எல்லாருமே செஞ்சுருக்கோம். பட் நாங்கள் அதை செய்யவே கூடாது. நாங்கள் எப்படி படம் பார்ப்போம்னா, புதன்கிழமையானா எங்கள் காலேஜில் பெரிய தியேட்டரில் படம் போடுவாங்க. புதன்கிழமை படம் பார்ப்போம். அதையே ஒரு வேலையாக செஞ்சோன்னா பாருங்களேன், எப்படி இல்லை? அதாவது உலக சினிமா அனைத்தையும் பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ ரிலீஸ் ஆகிற நியூ ஃபிலிம்ஸும் போடுவாங்க. ஸோ இந்த நியூ ஃபிலிம்ஸ் பார்க்கும்போதெல்லாம் அந்த க்ரூவே வருவாங்க. ஈவினிங் வந்து ஒரு 3 to 4 hours டிஸ்கஷன்லாம் போகும். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக எனக்கு தெரியும். முக்கியமாக டைரக்டர் ராஜா பொம்மர்லையோ ஏதோ ஒரு படம் ரீமேக் பண்ணும்போது காலேஜ் வந்திருந்தாங்க சீனியரில். ஸோ சீனியர் பேசும்போது ஒரு அப்பா நம்மளும் இப்படி வரோண்டா இங்கே அப்படி ஒரு ஃபீல் வரும்ல. இந்த ஸ்டேஜில் ஏறி நம்மளும் நிற்கிறோண்டா அப்படின்ற ஒரு ஃபீல் வரும்ல. அப்போ நான் நினச்சிருக்கேன், நம்மலாம் இந்த ஸ்டேஜில் வந்து நின்று நம்ம ஜூனியரை பார்த்து பேசுவோமா அப்படின்னு. நடந்துருச்சே. அதுதான் அந்த ஓஜி சம்பவம். எஸ், எங்கள் காலேஜில் என்ன ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் பிராண்டிங் ரிலேட்டடாக வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் பேசுங்க அப்படின்னு கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே போகிற வரைக்கும் எனக்கு பெருசாக எந்த ஃபீலிங்கும் இல்லை. ஏன்னா நிறைய காலேஜில் கிளாஸ் ஆல்ரெடி எடுத்துட்டேன். நம்ம காலேஜில் கிளாஸ் எடுக்க போகிறோம் அந்த மாதிரியான ஒரு ஹாப்பினஸோட தான் போனேன். ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ஒரு செம்மையான கூஸ்பம் மூமெண்ட். என்ன அப்படின்னா, எனக்கு ஏவி அந்த பெரிய தியேட்டரில் ப்ளே ஆச்சு. நான் அந்த ஸ்க்ரீனில் என்ன பார்க்குறேன், அந்த மொமெண்ட் உண்மையாகவே என்னால் வார்த்தையால் சொல்லவே முடியாத ஒரு மொமெண்ட். ஸோ லைஃப்பில் நம்மளுக்கு ஒன்று நடக்கணும் அப்படின்னா அதை நிறைய வாட்டி மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் அது பண்ணியிருக்கேனா அப்படின்றது கூட எனக்கு தெரியாது. பட் இது மேனிஃபெஸ்டா அப்படின்றது எனக்கு தெரியல. நிறைய வாட்டி அந்த இடத்துல உட்காந்து யோசிச்சிருக்கேன், நம்ம இந்த மாதிரி நடக்கணும், நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் நடக்கணும், நம்ம இந்த மாதிரி ஏறி நின்று பேசணும் அப்படின்னா. அன்னைக்கு நடந்தது செம்ம வாவ் மூமெண்ட்டாக இருந்தது. இன்னொரு ஓஜி, அது செம்ம ஓஜி, நாளைக்கு பண்ணுறோம்.